ओम शांति। अव्यक्त समिज्ञै 22 अप्रैल 2024। मधुरता आने के बाद ही संस्कारों का मिलन होता है। भिन्न भिन्न संस्कारों के कारण ही एक दो से दूर होते हो, लेकिन जब वाणी में मधुरता मिठास आ जाती है तो फिर संस्कार मिलन की रास होने लगती है। பாபா சொல்றார், இனிமை தன்மை வந்த பிறகுதான் சமஸ்காரங்களினுடைய ஒருங்கிணைப்பு என்பது ஏற்படுகின்றது. விதவிதமான சமஸ்காரங்கள் இருக்கின்ற காரணத்தினாலே தான் ஒருவருக்கொருவர் நீங்கள் தூர விலகி இருக்கின்றீர்கள். பாபா என்ன சொல்றார், நம்முடைய சமஸ்காரங்கள் மற்றவர்களுடைய சமஸ்காரங்களோடு ஒத்து போகாத காரணத்தினால்தான் ஒருவருக்கொருவர் தூர விலகி இருக்கும். அதாவது சில சமயங்களிலே பார்த்தால் ஸ்தூலமான அளவுல தூரம் என்பது தொலைவு என்பது இருக்காது என்றாலும் சமஸ்காரங்களில் ஒத்துப்போகவில்லை என்றால் ஸ்தூலமாக நெருக்கத்தில் இருந்தால் கூட வெகு தொலைவில் இருப்பது போன்ற அனுபவம் தான். அதனால பாபா என்ன சொல்றாருன்னா, எப்பொழுது வார்த்தையிலே இனிமை தன்மையை கொண்டு வருவீர்களோ அப்பொழுது சமஸ்காரத்தின் ஒருங்கிணைப்பினுடைய நடனம் செய்து விடலாம். அப்ப இதுக்கு ஆதாரமான குணமாக இன்றைக்கு பாபா சொல்றது என்ன அப்படின்னா, இனிமை என்ற ஒரு குணம் இருந்தாலும் அதுலேயும் முக்கியமாக இனிமையான சொற்கள் பேசக்கூடிய சுபாவ சமஸ்காரங்கள் நம்ம கிட்ட இருந்ததுன்னு சொன்னா, எவ்வளவுதான் மற்றவர்களுடைய சமஸ்காரங்களுக்கும் நம்முடைய சமஸ்காரங்களுக்கும் ஒத்துப்போகவில்லை என்றாலும் கூட இந்த இனிமையான சொற்கள் மூலமாக அதை நாம சரி செய்து விடலாம். அல்லது அந்த மனிதரோடு, குறிப்பிட்ட நபரோடு நம்முடைய சமஸ்காரங்கள் ஒத்துப்போவதற்கான வாய்ப்புகளை நாம உருவாக்கியும் கொள்ளலாம். அதனால ஜப் சன்ஸ்கார் மிலன் கா சம்மேளன் ஹோ தப் ஜெய் ஜெய்கார் ஹோகி. எப்பொழுது சமஸ்கார ஒருங்கிணைப்பினுடைய சம்மேளனம் நடக்குமோ அப்பொழுதுதான் வெற்றி முழக்கம் ஏற்படும். அதனால பாபாவை பிரத்யட்சம் செய்யக்கூடிய அந்த வெற்றி முழக்கம் எப்பொழுது ஏற்படும் அப்படின்னா, அவருடைய குழந்தைகளான நாம இந்த மாதிரி ஈஸ்வரிய சமஸ்காரங்களோட ஒருங்கிணைந்து இருக்கும் பொழுது அப்பதான் வெற்றி முழக்கம் ஏற்படும்னு பாபா சொல்றார். அதற்கு நாம நமக்குள்ளே கொண்டு வரக்கூடிய தாரணை செய்யக்கூடிய குணம் என்னன்னா இனிமை தன்மை, அதிலேயும் இனிமையான வார்த்தைகள். நன்றி பாபா. ஓம் சாந்தி.